திட்டத்தை நோக்கி வைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் 30ஆம் தேதி தூத்துக்குடி வருகை. தூத்துக்குடி அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படித்து உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1 லட்சம் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை வரும் 30ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என அமைச்சர் ஹீரோ ஜீவன் தெரிவித்துக் கொள்கிறார். தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை சார்பில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயின்று உதவி கல்வி பயின்று மாணவர்களுக்கு மாதம் 1 லட்சம் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை வருகிற 30ஆம் தேதி தொடர்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேதிபாஸ்டி. நான் திருச்சி மாவட்டம் புளியபுரம் ஒன்றியம் பாதர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். உடம்புக்கு நல்ல உடற்பயிற்சி செய்ய போகிறேன். வாங்க செய்யலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜீபவிக்ஷா. நான் திருச்சி மாவட்டம் புளியபுரம் ஒன்றியம் பாதர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னா அவரைக்கொடியை பற்றி சொல்ல போகிறேன். இதோட பயன்களும் எதுக்கு இதோட சத்துக்களையும் நான் சொல்ல போகிறேன். இது சாம்பார் வைக்க பயன்படுது, பொரியல் வைக்க பயன்படுது. இதில் நார்ச்சத்து, புரோட்டீன் நிறையா இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேதிபாஸ்டி. நான் திருச்சி மாவட்டம் புளியபுரம் ஒன்றியம் பாதர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ முந்தாண்டு சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் மிளகாய் செடி இருக்குது. நான் இந்த செடி சுற்றிலும் வாரத்துக்கு ஒரு முறை பில்லை பிடுங்குவேன். மாதத்துக்கு ஒரு முறை இதில் இருக்க செடிலாம் வளர்ந்துருக்கும். அந்த செடிலாம் பிடுங்கிட்டு இதில் இருக்க குப்பையெல்லாம் தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டுட்டு இதில் பூ பூத்துருந்தா டெய்லி இந்த பூ பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிருக்கிறனால கொஞ்சம் சின்ன செடி ஒன்று இருந்தது. அது செடி வாடி போயிடுச்சு. எனக்கு அதுதான் ஒரு கஷ்டம். நான் அதனால எப்பயுமே தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜீலக்ஷனா. நான் திருச்சி மாவட்டம் புளியபுரம் ஒன்றியம் பாதர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் தக்காளி செடியோட பயன்கள், அதோட சத்துக்கள் சொல்ல போகிறேன். தக்காளி செடி எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா சட்னி வைக்க, சாம்பார் வைக்க, அந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. இதோட சத்துக்கள் என்னென்னா புரதச்சத்து, நார் சத்து, இந்த மாதிரி இன்னும் பல சத்துக்கள் உண்டு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜீலக்ஷனா. திருச்சி மாவட்டம் புளியபுரம் ஒன்றியம் பாதர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இயல் 3 கடலோடு விளையாடு. விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலேசா ஐலேசா விரிகடலே நம் பள்ளிக்கூடம் ஐலேசா ஐலேசா அடிக்குமலை நம் தோழர்கள் ஐலேசா ஐலேசா அருமை மேகம் நம் கூடை ஐலேசா ஐலேசா வெண்மலரே பஞ்சுமெத்தை ஐலேசா ஐலேசா விண்ணின் இடி காணும் கூத்து ஐலேசா ஐலேசா வாயு புயல் நம்மூஞ்சல் ஐலேசா ஐலேசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலேசா ஐலேசா காயும் கதிர் சுடர் கூரை ஐலேசா ஐலேசா கட்டுமரம் வாடும் வீடு ஐலேசா ஐலேசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலேசா ஐலேசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலேசா ஐலேசா முழு நிலாவே கண்ணாடி ஐலேசா ஐலேசா. நன்றி.